லலிதம் என்று சொன்னால் மிகவும் மிருதுவானது, அழகானது, சௌமியமானது என்று அர்த்தம். அந்த லலிதா என்கிற பதத்தை பற்றி சங்கராச்சாரியர் சொல்கிறார். ஆதிசங்கர பகவத் பாதர்கள் லலிதேதி சுதாபூர மாதுரி சோரம் அம்பிகே தவ நாமாஸ்தி யத் தேன ஜிஹ்வாமே மதுமத்தமா. நம்முடைய நாக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது. எப்போ நல்ல பெயரை உச்சரிச்சால் அது மீனிங்ஃபுல்லா இருக்கு, நல்ல விதமாக பேசினா அது மீனிங்ஃபுல்லா இருக்கு. ஒரு கை இருக்குன்னு சொன்னா அது சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அந்த கைக்கு அழகு இல்லை. நாம நம்முடைய கையால் நாம அன்னதானம் பண்ணும் பொழுது அந்த கைக்கு அழகு, கையினால பூஜை பண்ணும் போது கைக்கு அழகு, பிரதட்சிணம் பண்ணும் பொழுது காலுக்கு அழகு, தோத்திரம் சொல்லும் பொழுது நம்முடைய வாக்குக்கு அழகு. அது மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் நல்ல காரியம் பண்ணும் பொழுது அதற்கு அழகு. அதுதான் பியூட்டிங்கிறது, சௌந்தரியம்ங்கிறது அதுதான். அந்த சௌந்தரியத்துல அம்பாள் பெயரை சொன்னா நம்முடைய வாக்குக்கு அழகு. அதுல ஸ்வீட்டுன்னு சொல்றோம், சாப்பிடும் போது ஸ்வீட்டுன்னு சொல்றோம். பஞ்சாமிர்தம், பஞ்சபட்ச பரமான்னம்னு சொல்றோம். நல்லா இருக்குன்னு வேற வேற டேஸ்டோட நாம சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்ததுன்னு சொல்றோம். அதுல திதிப்பு ஸ்வஸ்தா ஸ்வபாவ மதுரா, ஸ்வபாவ மதுரா. அதாவது திதிப்பு தனியா கொண்டு வர வேண்டாம், அம்பாளுக்கு திதிப்பு தனியா கொண்டு வர வேண்டாம். அம்பாளுடைய பேச்சு, அம்பாளுடைய பார்வை, அம்பாளுடைய அனுகிரகம் எல்லாமே நல்லதுக்காக இருக்கு. அதனால எப்பவும் திதிப்பா இருக்க. இதுல லலிதாங்கிற வார்த்தை அவ்வளவு திதிப்பான். எவ்வளவு திதிப்புன்னு சொன்னா, திதிப்புல எது அமிர்தம்ங்கிறது ரொம்ப திதிப்பு. அமிர்தம்ங்கிறது சாதாரண திதிப்பு இல்லை. அந்த அமிர்தம் என்ன இருக்கோ அந்த அமிர்தத்தை விட இனிப்பானதான் அந்த லலிதாங்கிற வார்த்தை. லலிதேதி சுதா பூர மாதுரி சோரம். அந்த அமிர்தத்தினுடைய மாதுரியத்தையும் திருடுற மாதிரி, அதாவது திருடுறதுன்னு அதை விட அதிகமான மாதுரியத்தோட இருக்கா. அப்படிப்பட்ட இந்த நாமாவை சொல்றதுனால என்னுடைய நாக்கானது ரொம்பவும் திதிப்பா மாறுறது அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியர் சொல்லியிருக்கார். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.